சேலம் தாசநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனை காணலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இதனால் போக்குவரத்து ஏதேனும் பாதிக்கப்பட்டதா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி திருவாரூர், அதே போன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே மதிய மற்றும் மாலை நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக கத்திரி வெயில் துவங்கிய நாளிலிருந்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது சொல்லலாம். இந்த நிலையில் சேலம் தாசநாயக்கன்பட்டி பகுதியில் கனமழையின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சாலை முழுவதுமே மழைநீர் சூழ்ந்து கொண்டு நிற்பதன் காரணமாக போக்குவரத்து பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லலாம். குறிப்பாக தாசநாயக்கன்பட்டி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதி தாழ்வான பகுதியாக இருப்பதனால் சாலை முழுவதுமே மழைநீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக இந்த ஒரு குறிப்பாக இடுப்பளவிற்கு தண்ணீர் ஆனது நிற்பதன் காரணமாக வாகனங்கள் இந்த இடத்தை கடந்து செல்ல முடியாத சூழல் இருக்கிறது. குறிப்பாக மதுரைக்கு செல்லும் சேலத்தில் இருந்து மதுரைக்கு செல்லும் பிரதான தேசிய நெடுஞ்சாலை என்பதன் காரணமாக முழுவதுமாக குறிப்பாக 4 கிலோமீட்டருக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சீலநாயக்கன்பட்டி என்ற பகுதியில் துவங்கி தாசநாயக்கன்பட்டி பகுதி மற்றும் கொண்டலாம்பட்டி செல்லும் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதன் காரணமாக வாகனங்கள் பெருமளவில் நிற்பதன் காரணமாக மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் வாகனத்தின் மூலமாக பள்ளம் தோண்டி தண்ணீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்க. இருப்பினுமே வாகனங்கள் குறிப்பாக கார் உள்ளிட்ட வாகனங்கள் அந்த இடத்தை கடப்பதற்கு அதிவேகமாக கடந்து செல்லும் காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமே அதிக அளவில் வாகனங்கள் இருப்பதால் மக்கள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் சீலநாயக்கன்பட்டி என்ற பகுதியில் மேம்பாலம் மற்றும் ரவுண்டான பகுதி அனைத்து பகுதிகளிலுமே வாகனங்கள் நிறைந்து காட்சியளிக்கிறது. இதற்கான நடவடிக்கை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் உதவியுடன் அந்த பகுதியில் போக்குவரத்து சரி செய்யும் பணியாக நடைபெற்று வருகிறது. அதே இது மட்டும் இல்லாமல் அங்கு பகுதியில் இருக்கும் வாகனங்கள் மாற்று வழியில் செல்வதற்கான ஏற்பாடை அதிகாரிகள் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் எப்பொழுது மழை பெய்தாலும் தாழ்வான பகுதி என்பதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை ஒற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து கொண்டதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்திப்பதாகவும், இது மட்டும் இல்லாமல் இந்த மழையில் தேங்கி நின்ற தண்ணீரில் வாகனங்கள் மாட்டிக்கொண்டு அந்த வாகனங்கள் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்பொழுது பழுதடைந்து இருப்பதாக பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.